வெல்கம் பேக் டு தமிழ் டிடிஹெச் அஃபீஷியல். இந்த வீடியோக்கு உங்களை வரவேற்கல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே சன் டைரக்ட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ 22 மில்லியன் யூசர்ஸ் அவங்க தக்க வச்சிருக்காங்க. ஓகேங்களா, சன் டைரக்ட்டை பற்றி தாங்க நான் இப்போ பேச வந்திருக்கேன் உங்கள் முன்னாடி. ஸோ வீடியோவை நீங்கள் அப்படியே இந்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் முக்கியமான இன்னொரு பாயிண்ட்டை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஜி திரை பற்றி நான் உங்களுக்கு வீடியோவோட சென்டரில் சொல்லியிருக்கேன். முக்கியமாக இந்த வீடியோவை நீங்கள் அப்படியே இந்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் டிடிஹெச் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நிறைய தகவல்களை நான் பரிமாறியிருக்கேன். ஸோ வாங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நான் சொல்லிக்கிறேன். டிடிஹெச்சில் நோ சிக்னல் ப்ராப்ளம் வருது. அப்போது கஸ்டமராக இருக்கிறீங்க நீங்கள். நான் பார்த்திங்க அப்படின்னா டெக்னீஷியன்ஸ். ஓகேங்களா, நீங்கள் கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா முதல் பாயிண்ட் நிறைய பேர் இதை பற்றி நம்ம சர்ச் பண்ணி யூடியூப்பில் பார்க்கலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா யூடியூப்ன்றது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு தகவல் மையமாயிருச்சு. ஓகேங்களா, இப்போ பார்த்திங்க அப்படின்னா யூடியூப்பில் ஏதாவது சமையல் செய்யணும் போல் இருக்குது, பிரியாணி சாப்பிடணும் போல் இருக்குது, எப்பா யூடியூப்பை தட்டுப்பா எல்லாமே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி தான் யூடியூப்பில் எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது. சன் டைரக்ட் சிக்னல் எப்படி நம்ம பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய விதமான சேனல்கள் இருக்குது. ஓகேங்களா, அந்த சேனல் நேம்லாம் நான் சொல்ல விரும்பல. ஓகேங்களா, நம்ம டிடிஹெச் தமிழ் சேனலில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான சன் டைரக்ட், ஏர்டெல், டாடா ஸ்கை, டிஷ் டிவி, வீடியோகான் இந்த விதமான டிடிஹெச்சில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டாலோ அதை நம்மளே எப்படி முடிஞ்ச அளவுக்கு ரீசால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டுருக்கோம். மேலும் வீடியோஸ் நாங்கள் புதுசாக நாங்கள் கண்டுபிடிச்சி போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். இப்போ பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா சிக்னல் உங்கள் வீட்டில் கட் ஆகிடுது. நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்கன்னா, ஐயோ சிக்னல் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஓடி போய் அந்த ஆண்டனாவை பிடிச்சி இப்படின்னு திருப்புறது. அப்படி திருப்பும்போது இப்போ டெக்னீஷியன் திருப்புறாங்க அப்படின்னா அவங்க இருக்கிற போல்ட்டெல்லாம் கரெக்டாக லூஸ் பண்ணி கரெக்டான முறையில் சிக்னலை கேப்சர் பண்ணி செட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உடனே போய் டிடிஹெச் திருப்புறீங்க. டக்குன்னு திருப்பின உடனே என்ன ஆகுனா, நீங்கள் கரெக்டாக லூஸ் பண்ணியிருப்பீங்களா இல்லையான்னு உங்களுக்கே தெரியாது. ஆனால் நீங்கள் டக்குன்னு இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பீங்க. என்னடா படமே வரமாட்டேங்குது, உடனே யூடியூப்பில் தட்டுப்பா, யூடியூப்பில் பாரு நிறைய பேர் சிக்னல் பிடிக்கிறத பற்றி வீடியோ போட்டிருக்காங்க. ஆஹா, நம்ம தமிழ் டிடிஹெச் அஃபீஷியல் நண்பர் பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் வீடியோ போட்டிருக்காரு, ஸோ அவரோட வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு யாருக்கும் தோணாது. அந்த உங்களுக்கு சிக்னல் கட் ஆயிடுச்சு அப்படின்னா உடனுக்குடனே டக்குன்னு படம் வருமா வராதான்னு சொல்லி டிடிஹெச்சை ஒரு வழி பண்ணிடுறீங்க. அந்த டிஸ்ஆண்டனாவை ஒரு வழி பண்ணிடுறீங்க. நீங்கள் அப்படி ஸ்பீடாக திருப்பும்போது என்ன ஆகுனா, அதில் ஏதாவது கம்பி ஏதாவது உடஞ்சிட்டாலோ அந்த ஃபுல் செட் ஃபுல்லாகவே நீங்கள் மாற்றி தான் ஆகணும். ஃபுல் செட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கஸ்டமர், ஓகேங்களா, கஸ்டமருக்கு வர ரேட் பார்த்திங்க அப்படின்னா நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன், 600 சார்ஜஸ் பண்ணுறாங்க. இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ்ன்னு சொல்லி ஒரு 100 ரூபாயிலேருந்து ஒரு 150 ரூபாக்குள்ளே சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஆக மொத்தம் 750 ரூபா. ஓகேங்களா, நீங்கள் பண்ண ஒரு சின்ன தப்புனால இப்போ எவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நீங்கள் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன், டிடிஹெச் சம்மந்தமாக எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். கீழே பார்த்திங்கன்னா லோகோ இருக்குது. ஓகேங்களா, அந்த லோகோவை கிளிக் பண்ணி உள்ளே போய் சேனலை ஃபுல்லாக ரிவ்யூ பாருங்கள். ஓகேங்களா, மற்ற சேனல் மாதிரி நம்ம வீடியோஸ் உடனுக்குடனே அப்லோட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேனல் வந்துட்டால் கூட, ஆஹா இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா புதுசாக சன் டைரக்ட்டில் ஒரு சேனல் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் வீடியோ போட முடியாதுங்க. என்ன காரணம் அப்படின்னா ஒரு கண்டென்ட் கொடுத்தா ஒர்த்தாக இருக்கணும், மக்களுக்கு அது பலனடையணும். ஓகேங்களா, அதனால தான் நான் சிக்னலை நம்ம எப்படி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் போட்டு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜி திரை. இது எல்லாத்துக்கும் ஜி திரை தான் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. என்னோட கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்து வச்சுக்காங்களே, ப்ரோ ஜி திரை எப்போ வரும்? எனக்கு ஃபோன் கால்லேயே நிறைய பேர் கேட்குறாங்க. என்னோடய ஸ்க்ரீன்லேயே மொபைல் நம்பர் கொடுத்துருப்பேன் எல்லா வீடியோஸ்லையும். டேரெக்டாக கால் பண்ணி, ப்ரோ எப்போ ப்ரோ ஜி திரையை உள்ளே கொண்டு வருவாங்க, உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா? பாலிமாரும் உள்ளே இல்லை, அப்போ சன் டைரக்ட்டே வேஸ்ட் ப்ரோ, நான் வேறு நெட்வொர்க் மாறிக்கிறேன், எனக்கு தயவு செஞ்சு வேறு நெட்வொர்க்கு நீங்கள் புக் பண்ணி கொடுங்க, எனக்கு ஒரு 4 மணி நேரத்தில் ஃபிட்டிங் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க என்கிட்ட. ஜி திரை உள்ளே வராததுக்கு காரணம் அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் ஜி திரை கண்டிப்பாக உள்ள கண்டிப்பாக வந்துருங்க, எந்த சோசியல் மீடியான்னு சொல்கிறத நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி நானே வீடியோ போட்டு என்னை மன்னிச்சிருங்க, சரிங்களா. அது எதனால் உள்ளே வரல அப்படின்னா, ஜி திரை இப்போ உள்ளே வந்துச்சு அப்படின்னா கேடிவியோட டிஆர்பி சுத்தமாக டவுன் ஆயிரும். ஓகேங்களா, கேடிவியில் அவங்க வச்சிருக்கிற படத்தையே மறுபடியும் போட்டு மக்களை கவர்ந்துட்டாங்க. ஆனால் ஜி திரை அப்படி கிடையாது, அவங்க புது படமாக உள்ளே கொண்டு வராங்க. அப்படின்னும் போது சன் டைரக்ட் அதை லைக் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. அதாவது அந்த சேனலை எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு கூகுள் குரோமில் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஓகேங்களா, சர்ச் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே கேடிவி மேலே தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, கேடிவியும் கிடையாதுங்க, கேடிவியும் இருக்குது. இதே லைனில் இன்னொரு சேனல் பற்றி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா தமிழ் சினிமா கிளப்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குது. சன் டைரக்ட் யூசர்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த சேனல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதில் பார்த்திங்க அப்படின்னா 24 ஹவர்ஸும் மூவி மட்டும்தான் அவங்க ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அந்த சேனலில் ஏதாவது டிஆர்பி ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி நான் இன்டர்நெட்டில் பார்த்தேன். சோசியல் மீடியாவிலையும் மேக்ஸிமம் நான் பார்த்துருக்கேன். ஓகேங்களா, அதனால தான் நான் சொல்கிறேன், ஜி திரை உள்ளே வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க. சாரிங்க, எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க. இந்த வீக்கே எனக்கு வந்து கண்டென்ட் எதுவுமே இல்லை. ஸோ வேறு வழி இல்லாமல் ஏதோ வீடியோ போடணும், உங்களுக்காக வந்து ஏதாவது வந்து தன்னம்பிக்கையான ஒரு விஷயத்தை நான் பேசணும் அப்படின்றதுக்காக தான் நான் வீடியோ போட்டேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ, நன்றி.